இந்த பிணங்கள்லாம் திடீர்னு யோசிச்சதுன்னா என்ன ஆகும்? இப்போ ஒருத்தர் கொண்டு போயிட்டே இருக்கார், போன ஒருத்தர் இறந்து போயிட்டு இருக்கார், முன்னாடி ஆடிட்டு போறாங்க. அவர் என்ன நினைப்பார்? நான் ஆடாத ஆட்டம் ஆடா, எனக்கு முன்னையே ஆடுறையே. அதனாலதான் பட்டினத்தார் சொன்னாரு, செத்த பிணத்தை பார்த்து சாக போகும் பிணங்கள் அழுகின்றனர். காதிருந்த ஊசி கூட வாராதுகான் கடைவழிக்கேனார். எனக்கு ரொம்ப பிடிச்சது மனுஷங்க கிட்ட என்ன அப்படின்னா, எல்லா நியாயமும் தெரியும், எல்லா தர்மமும் தெரியும், எல்லா நல்லதும் தெரியும், எதையுமே ஃபாலோ பண்ண மாட்டான். அவன் பெயர் மனிதன். நம்ம டிராஃபிக் சிக்னல் பாருங்களேன், மனுஷன் புத்திக்காகவே 2 போதும் ஆக்சுவலா, கிரீனு ரெட்டு, கரெக்டா சார்? அவ்வளவுதானே. ஆனா எல்லோ வந்து ரெட் ஆகும். ஏன்? இவனுக்கு பொறுமை இல்லைங்கிறது சிக்னல் கண்டுபிடிச்சவனுக்கு சிக்னல் வந்திருக்கு. அதனால டப்புன்னு போட்டா இவன் டப்புன்னு போயிட போறான், இவனை கொஞ்சம் நிப்பாட்டி மெதுவா அனுப்புவோன்ட்டு நிப்பாட்டுறாங்க. ஆனா அதுல கூட நம்மால் அவசரப்படுவான், பார்த்துருக்கீங்களா? அந்த எல்லோல இருந்து ரெட்டு வரத்துக்குள்ள அடிப்போம், அப்படி போலான்னு நினைப்பான், போயிடுவான். அவ்வளவுதான். சில பேர் இன்கமிங் கால் பேசிட்டே 2 வீலர்ல போவான், அவுட் கோயிங் ஆயிடுவான். ஏன்டான்னு கேட்டா, பேசிட்டே வந்தான் சார், இப்ப அவரை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம் சார், பேசிட்டே வந்தோம் சார், இப்ப என்ன பண்றாரு சார், என்ன பண்றாரு, அவரை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கோம், இந்த ஊதுபத்தி வச்சிருக்கோம்ல. அவ்வளவுதான். ஓஷோ சொல்லுவாரு, தம்பிகளா, மனிதர்களா, நீங்கள் இறந்ததற்கு பிறகு உங்களை எவ்வளவு சீக்கிரம் இந்த உலகம் மறந்து போகும் என்பதை நீங்கள் தெரிந்து கொண்டால், அடுத்தவர்களை திருப்திப்படுத்துகிற முயற்சியில் நீங்கள் ஒருபோதும் இறங்க மாட்டீர்கள். எவ்வளவு உண்மை!